ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்க அட்மிஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த ப்ரீஷீட் எக்ஸல் ஃபைலை தான் ஒன்று நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் விஷயம் உங்களுக்கு வந்து பதினதில் இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்காகவும் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ளே 10 மணி மறக்காம லைக்கை மட்டும் தட்டுங்க. ஸோ அப்பாட்டில் சொன்ன 2 மணி பேருக்காவது வீடியோ போய் சர்ச் ஆகும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நானிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் திருப்பட்டின இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த தர ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிகுத்தோமா நீங்கள் லைட்டாக ஜூம் போய்ட்டு ஸோ இதில் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிகுத்தோமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டுருக்குங்க. சொல்லலாம் நீங்கள் செட் நெக்ஸ்ட் முன்னாடி மேலே காலில் யூஸ் பட்டன் இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் கிரேப் ஃப்ரம் ஸ்பீஞ்ச் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எஸ்ட் பண்ணால் ஸோ இந்த புக் வந்து இப்போ நானிஸில் கன்வெர்ட் வரும். இதை நீங்கள் ஷோ பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து பண்ண உங்களுக்கு இப்போ தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாம். ஸோ அதுக்கு சாங் மேலே க்ரீன் கலர் பாருங்கள், ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு இந்த சைடில் ஸ்டார் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நானிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா, ஜஸ்ட் அந்த பிக்கு இங்கே செல்ல போய்ட்டு மேலே காலில் புதுசாக இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் கரெக்டாக அந்த எஃபெக்டில் இந்த பிக்கு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளஸ் ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலருக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் இருக்கா அதை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஸ்டாரைக்கு நீங்கள் கிளிக் போயிட்டு நான் சேம் பிக்கே இங்கே செல்ல போயிட்டு மேலே பிசையும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃப்ளாட் ஹெட்சாப். ஸோ இதுக்காக நான் ஒவ்வொரு எடிலும் ஸோ நான் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சைஸில் எடிட் பண்ணி நான் வந்து சொல்லிடுறேன். கரெக்டாக நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் பிக் வந்து பண்ணால் கரெக்டாக நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் கரெக்டாக ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ண கீழே ஒரு க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க. கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து சேம் பிக்கை நான் சில போய்ட்டு மேலே பிசையும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதில் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடி குரூப் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு க்ரீன் கலர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க. கலர் கொடுத்து ஸ்டாரை விட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ அதை நீங்கள் செலக்ட் போய்ட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இது அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா சொல்லலாம். ஜஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்க இப்போ நம்ம 3 பிக் ஆட் பண்ணுங்க பாருங்கள். ஜஸ்ட் இந்த 3 அப்படி லாக் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ் 3 இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆட் ஆயிரும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ணால் கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே நீங்கள் கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட்டு இப்போ இது ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு கேஃபர் இடத்துல மறுபடியும் போயிட்டு மறுபடியும் அதே பாக்ஸ் கொடுத்து மறுபடியும் PS3 லேயர் கொடுத்தோன்னா ஜஸ்ட் இதுவும் இப்போ ஆட் ஆகிடும். ஸோ இதே சேம் இடத்துல கரெக்டாக அடுத்த கேஃபர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வரீங்க சொல்லலாம். இதே சேம் இடத்துல லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் இல்லை, லாஸ்ட்டு குரூப்பு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும். ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் புல்ல பார்த்தவங்களுக்கு அந்த லுக் உங்களுக்கு கிடைச்சா சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பண்ண இப்போ தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு கீழே இருக்க அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் மேலே சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒரு எஃபெக்ட் தான் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே சாண்டு செட்டிங் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் கீழே மூவ் பண்ண மிரர் ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க சொல்லலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய பிகுத்துவமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அதில் ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் செட் பண்ணிவிட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் செட் பண்ண ஸ்டெப் முன்னாடி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு எடை குரூப் போய்க்கலாம். ஸோ அங்கே காப்பி பண்ணதே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பாக்ஸை கொடுத்து PS லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ண அதுக்கு நேராக
கீழே இந்த ஃப்ரேமில் நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. அதே சேம் மெத்தட் தேர்ட் குரூப் இருக்கா. ஸோ இதுலேயும் நாம் பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டுட்டு அந்த லேயர் எந்த இருக்கோ அந்த கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நம்ம செல்ல போயிட்டு கீழே மோட்சல் போயிட்டு இதையும் அப்படியே கீழே நேராக நீங்கள் பிளாக்க இந்த ஃப்ரேமில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அடைச்சு அப்படி சொல்லலாம். நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு மேலே ஒரு 4 லேயர் பாருங்கள். இது 4 அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செல்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது வந்து லாஸ்ட் வரைக்கும் மெசேஜ் நேரும். ஸோ எப்பயுமே கொடுக்குற லேயர் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 30 இருக்குன்னா 30 வச்சுக்கோங்க. 60 இருக்குன்னா தாராளமாக நீங்கள் 60 வச்சு டேரெக்டாக நீங்கள் வந்து நான் சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ஸோ நியூஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.